بسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قال نبينا صلى الله عليه وسلم لو خلقتموهم لرحمتموهم صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கடந்த வருடத்தை போன்றே இந்த வருடத்திலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆரோக்கியத்தையும் ஹயாத்தையும் பாக்கி வைத்து முதல் தராவியையும் முதலுடைய அல்லாஹனுடைய வசனங்களையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தமைக்காக வேண்டி லட்சோப லட்ச சுக்ரியாவையும் நன்றியையும் அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்குகிறோம். அல்லாஹ் வருகின்ற இந்த நடந்து கொண்டிருக்கின்ற ரமலான் மாதம் முழுக்க ஆரோக்கியத்தோடு நோன்பை வைப்பதற்கும் நோன்பிலே எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய அருள் இருக்கிறது அல்லவா, அந்த அருள் மிகப்பெரிய அருள். இது முதல் ரஹ்மத், முதல் பத்திலே கிடைக்கும் அந்த அருள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல ஒருத்தர் கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல பேசணும், அல்லாஹ்விடத்துல பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்ட்ட நான் பேசணும், என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அலைக பித்திலாவா என்று சொன்னார்கள். குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதினால் ரப்பிடத்தில் நீங்கள் பேசுவது போன்று. அடுத்த கேள்வி கேட்டாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் என்னிடத்துல பேசணும், ரப்பிடத்துல நான் பேசுவது குர்ஆனை ஓதுவது, ரப்பு என்னிடத்துல பேசணும், அதுக்கு என்ன செய்வது? அலைக பித்துஆ என்று சொன்னார்கள். ரப்பிடத்துல நீ பேசணும்னு சொன்னா, ரப்பு உன்னிடத்துல பேசணும்னு சொன்னா குர்ஆனை ஓதிக்குள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய், ரப்பிடத்திலே ரப்பு உன்னிடத்தில் பேசுவான் என்று சொன்னார்கள். மூணாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, நானும் ரப்பும் பேசிக்கணும், நானும் ரப்பிட்ட பேசணும், அல்லாஹ்விடத்துல நானும் பேசணும், அல்லாஹும் என்னிடத்துல பேசணும், அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அலைக பிஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் பேணுதலாக தொழுகுங்கள், நீங்கள் தொழுதால் ரப்பிடத்தில் நீங்கள் பேசுவது போன்று, நீங்கள் தொழுதால் ரப்பு உங்களிடத்தில் பேசுவதற்கு சமமாக இருக்கும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகும் பொழுது ஒன்னு ரப்பு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தொழுகுங்க, இல்லைன்னா ரப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரமலான்ல நாம என்ன செய்யணும்டா, இந்த மூணு உணர்வுகளும் நம்ம இடத்துல வரணும், மூணு உணர்வுகளும் நம்ம இடத்துல வரணும். ரப்பு என்னிடத்துல பேசணும், ரப்பு இடத்துல நான் பேசணும், நானும் ரப்பும் பேசிக்கொள்ள வேண்டும். இந்த மூணு தன்மைகள் நம்ம இடத்துல வரணும் சொன்னா அதிகமாக குர்ஆனை தொடுங்க, குர்ஆனை தொட்டு குர்ஆனுடைய வசனங்களை ஓதுங்க. ஓத தெரியாவிட்டால் கூட அதிகமாக தராவியிலே ஒவ்வொரு ஜுசுவையும் 1.25 ஜுசு அல்லது 1.5 ஜுசுக்கள் ஓதப்படுகிறது. அதை முழுமையாக ஒரு ரக்காத்தை கூட விடாமல் முழுமையாக குர்ஆனுடைய வசனங்களை 6666 வசனங்களை 27 நாட்கள் ஓதி முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இத்துணை வசனங்கள் என்பதாக ஓதப்படுகிறது. தினந்தோறும் அதை காது கொடுத்து கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா குரி அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் பன்சிது,
நீங்கள் அமைதியாக நில்லுங்கள். வஸ்மஉ, அமைதியாக நீங்கள் கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அமைதியாக நின்று காது கொடுத்து கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரஹ்மத் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த ரமலான் மாதத்திலே முழுக்க ஒன்னு குர்ஆனை ஓதணும், ஓத தெரியலன்னா குர்ஆனை கேட்கணும். இதையாவது நாம் செய்ய வேண்டும் அல்லவா? ரமலானிலே முழுக்க நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம பேச வேண்டும் சொன்னா குர்ஆனை கேளுங்க, குர்ஆனை ஓதுங்க. அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தினமும் ரப்பிடத்துல கையேந்துங்க. ரப்பே, எனக்கு நரகத்தை ஹராமாக்கு, எனக்கு சொர்க்கத்தை தா, எனக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்தை ஹராமாக்கி விடு, எனக்கு ரஹமத்தை கொடு, எனக்கு மக்ஃபிரத்தை கொடு, எனக்கு நரக நெருப்பை கொடு என்று உங்களுக்கு என்ன துஆக்கள் கேட்கப்பட வேண்டுமோ, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என் பாவத்தை மன்னிக்காவிட்டால் உலகத்திலே யாருமே என் பாவத்தை மன்னிக்க முடியாது. ரப்பே, நான் நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்கு நீ என்னை மன்னித்து விட்டால், உன்னுடைய கிருபையின் மூலமாக நீ என்னை மன்னித்தால் நான் நஷ்டவாளியாக ஆக மாட்டேன் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக தொழுகுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனிலே சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ரமலானிலே மிக அதிகமாக நாம் சஜிதாக்கள் செய்ய வேண்டும். வஸ்ஜுத் வக்தரிப், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் அதிகம் சுஜூது செய்யுங்கள், இறைவனை நெருங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்கே இருக்கிறது தெரியுமா? சுஜூதில் தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துக்கள் ஃபரலான தொழுகைகள் நாம் தொழுகிறோம். சுபுகிலே பாருங்கள், 2 ரக்காத்திற்கு எத்தனை சஜிதாக்கள் செய்கிறோம். ஒரு ரக்காத்துல 2 சஜிதான் சொன்னா 2 ரக்காத்துல 4 சஜிதா, சுன்னத்துக்கு 4 சஜிதா, மொத்தம் சுபுகிலே 8 சஜிதாக்கள் செய்கிறோம். லொஹுரை எடுத்துக் கொள்ளுங்கள், முன் சுன்னத்து 4, அதிலே எத்தனை சஜிதாக்கள் செய்கிறோம்? 4லையும் 4 2 8, அதே மாதிரி ஃபர்திலே 8, பின் சுன்னத்துல 2, அதுக்கு பின்னாலே பின் சுன்னத் நஃபில்ல 2, மொத்தம் கணக்கு பார்க்கின்ற நேரத்திலே 24 சஜிதாக்கள். இப்படியாக ஒவ்வொரு வக்தத்திலேயும் நாம் சஜிதாக்களை எண்ணிக்கொண்டே போனால் அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்க சஜிதாக்களை அதிகம் செய்யுங்கள். தொழுகுங்கள், இறைவனிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள். தொழுகுங்கள், ரப்பு உங்களிடத்தில் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஷாவுக்கு பின்னால தராவி இருக்கிறது, 20 ரக்காத்துகள், ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சஜிதா என்று சொன்னால் 20 ரக்காத்துக்கு 40 சஜிதாக்கள். எவ்வளவு சஜிதாக்களை அதிகம் செய்கிறோமோ அவ்வளவு சஜிதாக்களை அதிகம் செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இப்படி இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், நாயகனே, உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும், அலைக பிஸ் ஸலா, தொழுது கொள் என்று சொன்னார்கள். அதிகம் சஜ்ஜா சொல், அலைக பிஸ் சஜிதா, அதிகம் நீ சஜிதா செய்து கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜிதா செய்வதற்கு வாய்ப்புள்ள நேரம் காலங்கள் ரமலான் காலமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் பேச வேண்டும், அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒவ்வொரு வக்திலேயும் நீங்கள் தவறாமல் ஜமாத்தோடு தொழுகுங்கள். ரமலானிலே மிகச் சிறப்பானது அதுதான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதர்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் படைப்பினுடைய விஷயங்கள் 4 விஷயங்கள், படைப்பினுடைய விஷயங்கள் 4 முறையா படைச்சிருக்கிறான். சில படைப்பினங்கள் நின்ற வண்ணமாக இருக்கிறது, சில படைப்பினங்கள் சுஜூதிலே இருக்கிறது, சில படைப்பினங்கள் ருக்குவிலே இருக்கிறது, சில படைப்பினங்கள் உட்கார்ந்தே இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நின்ற நிலையிலேயே இருக்கக்கூடிய படைப்பினம் மரம், அது குனிய முடியாது, சுஜூது செய்ய முடியாது. அதே போன்றுதான் உட்கார்ந்த நிலையிலே இருப்பது மலை, அது எந்திரிக்க முடியாது, அது சுஜூது செய்ய முடியாது. அதே போன்றுதான் குனிந்த நிலையிலே இருக்கிறது மிருகங்கள், அது நிமிர முடியாது, அது சுஜூது வேணா செய்யலாம், ஆனா நிமிர முடியாது. சுஜூது செய்ய நிலையிலேயே உலகத்தில் எல்லாம் படைச்சிருக்கிறான். அது எந்த படைப்பினங்கள் தெரியுமா? ஊர்வினங்களும் பூச்சி புழுக்களும் அல்லாஹ் சுஜூதிலேயே இருக்கிறது. இந்த 4 தன்மைகளை கொண்டு படைத்த ரப்பு இந்த 4 விதமான வணக்கங்களையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நின்று வணங்குது, ருக்குல வணங்குறது, சுஜூதுல வணங்குறது, உட்கார்ந்த நிலையிலே அத்தஹியாத்திலே வணங்குவது,
அல்லாஹ் மனிதனை கைரும் நல்ல படைப்பினமாக படைத்திருக்கிறான். கைர படைப்பாக, சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருப்பதற்கு காரணமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் எப்படி வணங்குகிறதோ அனைத்து வணக்கத்தையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். நின்றும் குனிந்தும் படுத்தும் அவன் உட்கார்ந்தும் வணங்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானிலே அதை மிக முக்கியமாக நாம் வணங்க வேண்டும். அதை நாம் முழுமையாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை அல்லாஹ் எப்படி படைச்சான்? உலகத்துல எல்லா படைப்பினங்களையும் தனித்தனியா படைச்சான். ஆனா மனிதனை படைத்தது 7 கட்டங்களாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனை அல்லாஹ் 7 கட்டங்களை கொண்டு படைச்சான். ஒரு கட்டம் என்னவென்று சொன்னா, மண்ணாக அல்லாஹ் உருவாக்கினான். உலகத்துல எந்த மூளை முடுக்குகளிலே மண் இருக்கிறதோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வர சொன்னான். ஒரு பாட்டு கூட பாடுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த மண் எடுத்துட்டு வந்தா, அந்த இடத்துல இருந்து அந்த மண் எடுத்துட்டு வந்தான்னு பாடுவாங்க. இதுல எல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க? எல்லாம் ஹதீஸ் ஆயத்துகளில் இருந்தா எடுக்கப்படுகிறது. உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுகள், மின் துராபின், மனிதன் துராபில் கொண்டு படைக்கப்பட்டான். அதற்கு பின்னால் தீனின் என்று சொல்லுகிறான். தீன், அல்லாஹ் மனிதனை மண்ணை கொண்டும் தண்ணீரை கொண்டும் கலவையாக படைத்தான். ஏன் அல்லாஹ் மண்ணையும் தண்ணீரையும் கொண்டு மனுஷனுக்கு படைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா, மனிதனுக்கு மண்ணையும் தண்ணீரையும் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், உலகத்திலேயே சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் அது 2 மட்டும்தான். தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவோம், மண்ணை கொண்டு சுத்தப்படுத்துவோம். பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான், உங்களுக்கு தண்ணீரை கொண்டு நீங்கள் ஒளிச்சுயுங்கள், அது உங்களுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும். தண்ணீரை கொண்டு நீங்கள் குளியுங்கள், உங்களுடைய நஜீசுகளை அது நீக்கும். தண்ணீர் கிடைக்கவில்லை, தண்ணீர் பஞ்சமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை என்று சொன்னால் மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சுத்தம் செய்வதற்கு இந்த 2 பொருட்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததின் காரணமாக மனிதனை சுத்தமான பொருட்களில் இருந்து படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னா, மலக்குமார்களை பார்த்து சொன்னா, உலகத்துல நான் ஒரு கலீஃபாவை படைக்க போகிறேன்னு சொன்னான். மலக்குமார்கள்லாம் வேண்டாண்டாங்க, அவனை படைக்காத, மனிதனை படைக்க வேண்டாம் என்று முதல் எதிர்ப்பு தெரிவித்தவர்களே மலக்குகள் தான். ஏன் என்று கேட்டால், இதுக்கு முன்னாடி ஒரு படைப்பு படைத்தாய், அந்த ஜின்கள் எல்லாம் படைத்து உலகத்திலே ரத்தங்களையும் ஒருத்தரை கொலை செய்து கொண்டார்கள். இவர்களை படைத்தது போன்று அவர்களையும் நீ படைச்சு இந்த உலகத்துல பசாதம் உண்டாக்குமா மனுஷனை மட்டும் படைக்காதன்னு சொன்னாங்க மலக்குமார்கள் எல்லாம். அல்லாஹ் சொன்னான், ஹலீஃபா, அவன் எனக்கு பிரதிநிதி, என்னை போன்று இருப்பான். திட்டினால் சிலர்கள் திட்டுவார்கள், மன்னிப்பான். சிலர்கள் ஏசுவார்கள், மன்னிப்பான். அவனிடத்துல என்னுடைய குணங்கள் எல்லாம் பிரதிபலிக்கும். அதனால் தான் அவன் என்னை போன்றவன். அவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கலீஃபா என்று சொல்லுகிறான். அந்த கலீஃபாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கின்ற நேரத்திலே தண்ணியை கொண்டும் மண்ணை கொண்டும் குழப்பினான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு பின்னால் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், சல்சால் என்று சொல்லுகிறான். சல்சால் என்று சொன்னால், அது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தண்ணீரையும் மண்ணையும் கொண்டு குழப்பிய களிமண்ணாக மாற்றினான், குழகுழப்பான மண்ணாக மாற்றினான். மூன்றாவதாக சல்சால், நான்காவதாக சல்சால் என்று சொல்லுகிறான். சல்சாலின் மின் மஸ்னூன் என்று சொல்லுகிறான். தட்டினால் சத்தம் வரக்கூடிய மண்ணை கொண்டு அல்லாஹ் படைத்தான். பானையை சுட்டம் சொன்னா, சுட்ட மண்ணை தட்டனா சத்தம் வரும், செங்கலை தட்டனா சத்தம் வரும். அல்லாஹ் இப்படித்தான் சுத்த மண்ணை கொண்டு மனிதனை படைத்தான். அதற்கடுத்து என்ன செஞ்சான்? தன் கரு உருவிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய உருவிலிருந்து மனிதனை முழுமையாக படுத்தினான். கை தனியா, கால் தனியா, எல்லாத்தையும் ஒன்னா ஸ்பிட் பண்ணிட்டான். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் படைச்சு வச்சுட்டு சைத்தானை கூப்பிட்டான். இங்க பாத்தியா அப்படின்னு கேட்டான். சைத்தான் யாரு தெரியுமா? மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர், அவர் லீடர். அவரை கொண்டு பார்த்த உடனே பார்த்துட்டு என்னன்னு கேட்டான். இதுதான் மனிதன், இதுதான் என்னுடைய கலீஃபா, இவனை நான் உயிர் கொடுத்து உலகத்திற்கு அனுப்புவேன், இங்கே சொர்க்கத்திற்கு அவனை அனுப்புவேன், அவன் சொர்க்கத்துல பாவம் செய்வான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு தெரியும். சைத்தான் சொன்ன இதுவா அப்படின்னு பார்த்துட்டு காரி துப்பிட்டாங்க. காரி துப்புனது வயிற்றுல போய் விழுந்துச்சு. இந்த வயிற்றுல விழுந்த இடத்தை தான் அல்லாஹ் என்ன செய்தான்? அதை எப்படி நோண்டி தூக்கி போட்டான். அது நாயா மாறிடுச்சு. அதனாலதான் அன்னைக்கு நாய் கடிச்சுன்னா வயிற்றை சுத்தி, தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்க. நாய்க்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. கண்ணியத்திற்குரியவர், என்ன எப்படி அசிங்கமா சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் அந்த மிருகத்தின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். நாய் இருக்கிறது அல்லவா,
பகல் பூரா என்ன செய்யும்? தூங்கும். ராவு பூரா தூங்காது. பசிச்சே இருக்கும், பட்டினியாவே இருக்கும். இறைநேசர்கள் எல்லாம் பட்டினியாவே இருப்பார்கள். எப்பொழுதும் நன்றி உள்ளதாகவே இருக்கும். நீங்க ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா வாழை ஆட்டிக்கிட்டே வரும், போடலைன்னா குலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்கள், இது நாயின் தன்மைகள். ஆனால் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி படைச்சு விட்டோன்னே அவன் என்ன செஞ்சான்? மனிதனுடைய வாய் வழியா சைத்தான் உள்ள பூந்தான். உள்ள பூந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போனான். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வெளியே வர்றதுக்கு வழியை பார்த்தான். பின்பக்கமா வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு அவன் சொன்னான், இதை போய் படைச்சிருக்கேன்னு அல்லாஹ்விடத்துல கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னான், உனக்கு அவன் உடம்பிலே எல்லா இடத்துக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துட்டான். அதனால இன்னைக்கு வரைக்கும் சைத்தான் மூலமாக தான் கண்ணுல பாவம் செய்யறோம், சைத்தான் மூலமா தான் கையில பாவம் செய்யறோம், சைத்தான் மூலமாக தான் மற்ற உறுப்புகள்ல பாவம் செய்யறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி முழுமைய உருவத்தை உருவாக்கி அல்லாஹ் படுக்க வச்சுட்டு அதற்கடுத்து அல்லாஹ் ஆறாவதாக என்ன செய்தான் என்றா உயிரை கொடுத்தான். அவன் உயிரை தலையில ஊதினான், ரூஹை ஊதினான். ரூஹ ஊதின உடனே அந்த ரூஹ என்ன செஞ்சு உடம்பு தலையில இருந்து அப்படியே கண்ணு, மூக்கு, வாய், கழுத்து, நெஞ்சு, இடுப்பு, பின்னால கீழே கால் எல்லாம் வந்து பெருவர்களோட வந்து நின்றுச்சு. மனிதனுடைய உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்தார். எழுந்தன உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹச்சின் தும்பினாங்க. முதல் வேலை செஞ்சது தும்பினார்கள். தும்பின உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தை, முதலிலேயே வானத்திலே உச்சரிக்கப்பட்ட வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான். அன்பிற்கினியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம மட்டும் படைச்சிட்டேன்னா ஹவ்வாவை என்ன செஞ்சான்? ஆதமுடைய வளாவில இருந்து படைச்சான். மனிதனை அல்லாஹ் உயிரில்லாத வஸ்துவில் இருந்து படைத்தான், மண்ணில் இருந்து படைத்தான். ஆனால் மனிதனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஹவ்வாவை உயிருள்ள இதிலிருந்து அல்லாஹ் படைச்சான். அதனால தான் என்ன செய்யறான் அல்லாஹ், இந்த பெண்கள் உயிரூட்டம் உள்ளவர்களாகவே கடைசி வரை இருப்பார்கள். கணவனுக்கு ஏதானாலும் தாங்க மாட்டாங்க, பிள்ளைக்கு ஏதானாலும் தாங்க மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் சண்டை போட்டாலும் தன் கணவன் தன் பிள்ளைகள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் அவர்களால் தாங்க முடியாது. எப்பொழுதுமே அவர்கள் உயிரோட்டமாக இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இப்படியாக 7 கட்டங்களிலே படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹவ்வாவை துணைவாக படைத்தான். தவறு செய்ய வேண்டாம் 2 பேர்த்தையும் படைச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினான்ல. தவறு செஞ்சாங்க, 4 விதமா தண்டிச்சான்ல. தவறு செஞ்ச உடனே முதல்ல என்ன வேலை செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் ஆடையை அவுத்துட்டான், அமனமாக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் தப்பு செஞ்சதுனால அவர்களை கேவலப்படுத்தினான். சொர்க்கத்திலே இருந்து ஆடைகளை அவிழ்த்து விட்டான். அடுத்து 2வது, தடுக்கப்பட்ட காரியம் செய்ததால் அவர்களை பாவிகள் என்று சொன்னான். அதற்கு பின்னால் சுவனத்திலிருந்து வெளியே போயிருங்க, இங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க இடம் இல்லைன்ட்டான். 4வதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் கடைசி வரைக்கும் சஜிதாவுல விழுந்து ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். நீண்ட காலங்கள் ரப்பிட்ட கேட்டாங்க, ரப்பே என்னை மன்னித்து விடு, நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவர்கள் வாபஸ் வாங்கி, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், உண்மையாலுமே பாவத்தை செஞ்சுட்டேன், இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என் மேல இறக்கப்படலைனா யாருமே இந்த உலகத்துல இறக்கப்பட மாட்டாங்க, நீ இறக்கப்பட்டு என் பாவத்தை மன்னித்தால் நான் நஷ்டவாளியாக ஆக மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா நபிமார்களும் இதைத்தான் கேட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பு என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனே இறங்கி வந்து விடுவார். ரப்பனா. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே 40 இடங்களிலேயே ரப்பனா 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ரப்பனா, என் ரப்பே, என்னை வளர்க்கக்கூடியவனே, என்னை பரிபாலிக்கக்கூடியவனே என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு 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 ரப்பனா என்று கேட்பது அல்லாஹ்விற்கு பிடிக்கும். நாம் செய்த தவறை ஒத்துக்கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு என்று தப்பை ஒத்துக்கொள்ளணும். இன்னைக்கு தப்பை ஒத்துக்கொள்றதே கிடையாது நம்ம யாருமே. நான் எங்க தப்பு செஞ்சேன்? நான் செய்யலையே. தப்பே செஞ்சால் கூட ஒத்துக்கொள்ள மாட்டோம். தப்பை சொல்லிக் கொண்டவன் செய்ததை நாம் அல்லாஹ்விடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்கணும், ரப்பே நீ இறக்கப்படலைன்னா யாருமே இறக்கப்பட மாட்டாங்க, நீ இறக்கப்படலைன்னா யாருமே இறக்கப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ்விடத்திலே
மிகவும் வேண்டி கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த முதல் பத்திலே ரஹ்மத்தை நீங்கள் அதிகம் கேளுங்கள், இந்த 3 விதமான முறையிலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முடிச்சுக்கிறேன் நான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ்விடம் துஆ செய்தான். வானம் அல்லாஹ்விடத்தில் கேட்க, ரப்பே உன் அடியார்கள் தவறு செய்கிறார்கள், நீ மட்டும் அனுமதி கொடு, அவர்களை நான் வானம் அப்படியே அமுக்கி அழிச்சிடுறேன்னு கேட்கிறது. பூமி கேட்கிறது, ரப்பே நீ மட்டும் அனுமதி கொடு, பூமியை பிளந்து இந்த மனிதர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறது. கடல் கேட்கிறது, ரப்பே நீ மட்டும் அனுமதி கொடு, இவன்களை மொத்தமாக மூழ்கடித்து விடுகிறேன் என்று கேட்கிறது. மலைகள் கேட்கிறது, ரப்பே நீ மட்டும் அனுமதி கொடு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை 2 பக்கமா வச்சு நசுக்கி சாகடிச்சறேன்னு கேட்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவனை படைக்கவில்லை, படைத்தது நான், படைத்தது நான். அல்லாஹ் சொல்லுகிறான், லவ் கலக்துமூஹும், நீங்கள் படைத்திருந்தால் லரஹிம்துமூஹும், நீங்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவீர்கள். படைத்தவன் நான், நான் படைத்தேன், அதனால் அவர்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன். அவன் எவ்வளவு தவறு செய்து விட்டாலும் அவன் தௌபா செய்தால் நான் மன்னித்து விடுவேன் என்று ரப்பு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த முதல் பத்திலே ரஹ்மத்தை கேட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய மிக பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் பத்திலே அவனுடைய ரஹ்மத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை முழுமையாக முதல் பத்திலே அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே நீ ரஹ்மத்து செய் எங்களுக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹ்ரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.